ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம காயூஸ் கிச்சனில் எக் வச்சு ஒரு அருமையான ஷைடிஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது எக் மஞ்சூரியன் தாங்க. இந்த எக் மஞ்சூரியன் வந்து சப்பாத்தி, நான், ரோட்டி, புலாக்கு ரொம்பவே அழகான ஷைடிஸ்ங்க. ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இங்கே எக் மஞ்சூரியன் செய்யறதுக்கு ஒரு 5 முட்டையை நான் உடைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அடித்து வச்சுக்கிறோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா முட்டையோட உப்பு பெப்பர் எல்லாம் நல்லா கலந்துடுச்சுங்க. அடுத்து சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டு சுற்றியும் தொடச்சி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அடித்து வச்சுருக்கக்கூடிய முட்டையை அந்த சில்வர் பாத்திரத்தில் சேர்த்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நாம் வேக வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா முட்டை நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம வெளியே எடுத்து வச்சு கத்தி வச்சு நம்ம ஓரங்களையெல்லாம் எடுத்து விட்டுக்கலாங்க. இப்போது நம்ம அதை பிளேட்டில் மாற்றிக்கிறோங்க. மாற்றி வச்சுட்டு முதல்ல ஓரங்களையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டரில் இருக்கக்கூடியதை குட்டி குட்டி பீசஸாக, அதாவது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இதோ நான் இங்கே கட் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பீசஸ் வந்து எல்லாமே ஒரே மாதிரி கட் பண்ணும் பொழுது நமக்கு பொரிச்செடுத்தா அழகாக வருங்க. அதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஓரங்களையும் பீஸ் போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு பவுலில் 1/4 கப் மைதா மாவு, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கூடவே நமக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சிக்கு கலந்து வச்சுக்கோங்க. ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணி மாதிரி இல்லாமல் கலந்துக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முட்டையை உள்ளே சேர்த்துக்கிறோங்க. அதையும் நான் நல்லா கலந்துக்கிறேங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா முட்டையோட நல்லா கலந்துருச்சுங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு நம்ம பொரிக்கிறதுக்கான எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய முட்டையை உள்ளே சேர்த்துக்கிறோங்க. உள்ளே சேர்த்து பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இதோ நான் எல்லா முட்டையும் சேர்த்து பொரிச்சு எடுத்து வச்சுட்டேங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கடாய் வச்சுக்கிறோங்க. கடாய் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கக்கூடிய 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் பொடியாக நறுக்கி வச்சிருக்கக்கூடிய பச்சை மிளகாயும் உள்ளே சேர்த்து வதக்கிக்கிறோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கூடவே நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு 1/4 கேப்சிகம் சேர்த்துக்கிறோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சாஸ் எல்லாத்துலேயுமே வந்து உப்பு இருக்குங்க. அதனால் நம்ம இங்கே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோங்க. உப்பு சேர்த்துட்டு கூடவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கலக்கி வச்சுருக்கோங்க. அதையும் உள்ளே சேர்த்து கலந்துக்கிறோங்க. இங்கே கார்ன்ஃப்ளவர் மாவு ஏன் சேர்த்துறோன்னா நமக்கு கொஞ்சம் கிரேவி நிறையா கிடைக்குங்க. நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுக்கிறோங்க. அடுத்து நம்ம பொரிச்சு வச்சுருக்கக்கூடிய முட்டையை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா கிரேவி கூட முட்டை நல்லாவே கலந்துடுச்சுங்க. கடைசியாக நம்ம ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கக்கூடிய கொத்தமல்லி இலையை மேலே தூவிக்கிறோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்பவே அருமையாக எக் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இப்போ ஒரு பவுலில் சர்வ் பண்ணிட்டேங்க. நாங்கள் இதை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டோங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருந்ததுங்க. நம்ம ஹோட்டலில் கொடுக்கக்கூடிய எக் மஞ்சூரியன் டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.